சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று வருவதால் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. இது பற்றி அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, கும்பாபிஷேகம் எப்ப நடைபெற இருக்குது? மக்கள் கூட்டம் எப்படி இருக்காங்க? மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற இருக்கிறது. சரியாக 8:30 மணி முதல் 9 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் வாகனங்கள் பார்க்கிங் செய்வதற்காக அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் பலப்படுத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 5 துணை ஆணையர்கள் தலைமையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே கூடுதலாக போலீசார் இந்த பகுதியில் போட்டு கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் கோவில் வளாகம் முழுவதுமாக கண்காணிப்பு பணியில் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய 4 ரத வீதிகளிலும் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக தனியாக கட்டுப்பாட்டு அறை ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுப்பாட்டு அறையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் 24 மணி நேரமும் அந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் 8 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக அந்த கண்காணிப்பு கோபுரத்தில் பைனாக்குலர் மூலமாக போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல செயின் பறிப்பு கொள்ளையர்களை பிடிப்பதற்காகவும் கூடுதலாக கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட போலீசார் மாறு வேடங்களில் பக்தர்களாக சுத்தி கொண்டிருக்கிறார்கள். கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கே கூடியிருப்பதாக காவல்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு வரக்கூடியவர்களுக்கு குடிநீர் வாரியம் சார்பில் குடிநீர் வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி சார்பில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய நடமாடும் கழிப்பறை கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கழிப்பறைகள் 4 ரத வீதிகளும் அமைக்கப்பட்டிருப்பதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தீயணைப்பு துறை தனியாக ஒன்று இங்கு தற்காலிக தீயணைப்பு நிலையம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இதில் 15 தீயணைப்பு துறை வீரர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 4 தீயணைப்பு வண்டிகள் முன்கூட்டியே நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பணி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல சிறப்பு பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 2 மருத்துவ குழுவினர் கூடுதல் ஆம்புலன்ஸ் வசதியுடன் செய்யப்பட்ட 4 ஆம்புலன்ஸ்கள் இங்கே தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, காட்சிகள்லேயே பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு அதிகரித்து காணப்படுதுங்கிறத பார்க்க முடியுது. இந்த கோயில் குடமுழக்கு விழாவை முன்னிட்டு ஏதாவது போக்குவரத்துல மாற்றம் செய்யப்பட்டிருக்கா? அந்த பகுதி ஏன்னா ஒரு முக்கியமான பகுதி, அந்த போக்குவரத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு? கண்டிப்பாக போக்குவரத்து மாற்றம் நேற்றிலிருந்தே அமலுக்கு வந்திருக்கிறது. மயிலாப்பூர் பகுதியில் மயிலாப்பூர் லஸ் பகுதி, அதே போல ஆர்கே மடம் சாலை, மந்தவெளி சாலை, அதே போல கச்சேரி ரோடு, இந்த பகுதி முழுவதுமாக போக்குவரத்து மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த 4 ரத வீதிக்குள்ளும் பேருந்துகள் வராதபடி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. லஸ்கர் சாலையில் இருந்து தேனாம்பேட்டைக்கு அனைத்து பேருந்துகளும் திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. அதே போல மெரினா கடற்கரையில் இருந்து மயிலாப்பூருக்குள் நுழையக்கூடிய சாலைகள் முழுவதுமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழியாக வரக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம், அதே போல அடையாறு வழியாக திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த போக்குவரத்து மாற்றம் நாளையும் அமலில் இருப்பதாக போக்குவரத்து போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, 8:30 மணி அளவில் இந்த குடமுழுக்கு நிகழ்வானது நடைபெறும் அப்படின்னு சொன்னீங்க. எவ்வளவு நேரம் இந்த நிகழ்வு நடைபெறும்? அங்கு எவ்வளவு நேரம் இவ்வளவு பக்தர்கள் குழுமி இருப்பாங்க? சரியாக 8:30 மணியிலிருந்து 9 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. ராஜகோபுரம், அதே போல அதில் இருக்கக்கூடிய மற்ற 9 கலசங்கள், அதே போல மேற்கு கோபுரத்தில் இருக்கக்கூடிய 7 கலசங்கள், இதர கலசங்களில் கிட்டத்தட்ட 36 கலசங்களுக்கு நடத்தியிருக்கிறது. கும்பாபிஷேகத்திற்கு கூட இன்று இரவு மாலை வரை இந்த பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கும். கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு சாமியை தரிசனம் செய்வதற்காக கோவிலுக்குள் அதிக அளவில் பக்தர்கள் வருவார்கள். இதற்காக கோவில் நிர்வாகம் சார்பில் வரிசையாக செல்வதற்காக சிறப்பு தரிசன ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். பக்தர்கள் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக கோவில் நிர்வாகம் தரப்பிலும் தனியாக காவலாளிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் இதற்காக தனியாக சிறப்பு பாஸ் பெற்று அவர்களும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக இன்னும் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.